ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கேஷ்நட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது எப்படி பாயிலிங் குக்கிங் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அது எப்படி போர்மா வைக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதை வந்து கூலிங் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம ஏன் அதை கூலிங் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் இந்த கேஷ்யூ நட்டை கையால் தான் உரிச்சாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து கூலிங் ப்ராசஸே கிடையாது. ஆனால் எப்போ பீலிங் மிஷின் ஒன்று கான்செப்ட் வர ஆரம்பிச்சதோ அதுலேருந்து தான் இந்த கூலிங் சிஸ்டமே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதாவது ஏன் இந்த கூலிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிர் உடையக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கூலிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதான் நேச்சுரல் ஏர் கூலிங். அதாவது நம்மளோட சாக்கு கூலிங் அல்லது பாய் கூலிங் சொல்லுவாங்க. இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த நேச்சுரல் கூலிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் கூலிங், அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ப்ராசஸ். அதாவது இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலராக இருக்கலாம், இல்லை ஹியூமிடிஃபையராக இருக்கலாம், ஆர் கூலிங் ரூமாக இருக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கேஷ்யூ ப்ராசஸுக்கு மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வேறு எந்த ப்ராசஸும் வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. கேஷ்யூன்னு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் வந்து இந்த 3 ஸ்டெப்பு தான். அதாவது கூலிங் ரூமாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலராக இருக்கலாம், இல்லை ஹியூமிடிஃபையர். இந்த 3 மெத்தட் தான் மேக்ஸிமம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஏன் கேஷ்யூ கூல் பண்ணுறோன்னா, அதான் உங்கள்கிட்ட நான் அப்பயே சொன்னேன்ல, அந்த டெம்பரேச்சரை, அதாவது அந்த டெம்பரேச்சர் போர்மா ஆனதுக்கப்புறம் பயிர் பார்க்கறதுல கல் மாதிரி இருக்கும். அந்த கல் மாதிரி இருக்கிறத உரிச்சா பயிர் உடையுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூல் பண்ணுவோம். அதுவும் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த தண்ணி வச்சு கூல் பண்ணக்கூடாது. அந்த தண்ணி உள்ளே ஏறக்கூடாது, அந்த நீராவி மட்டும்தான் உள்ளே ஏறணும். ஏன்னா தண்ணி ஏறிச்சா பயிர் கிட்டுரும். அதனால சொல்கிறேன், அந்த அளவுக்கு பக்குவமாக பதமாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். அதான் ஈஸியாக வந்து அந்த ஷெல்லு வந்து, அதாவது அந்த தோல், எந்த தோல்னால் முந்திரி பயிருக்கு மேலே இருக்கிற அந்த தோல் வந்து வெளியே வரத்துக்காகவும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதான் நான் அப்பயே சொன்னேன்ல, இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நேச்சுரல் கூலிங்னு பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் வந்து பாய் கூலிங் இல்லை சாக் கூலிங், இது ரெண்டுமே வந்து இருக்கிறதே ரொம்ப 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 ஓல்டஸ்ட் மெத்தட் தான். இது முன்னாடி இருக்கிற எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலம் போக 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 யாருக்குமே அதை பற்றியான அதை வந்து சரியாக செய்ய முடியாதால் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு மெத்தட்லாம் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே அந்த அட்வான்ஸ்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர். இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர்னால் ஒன்றும் கிடையாது, தண்ணியை நீராவியாக, அதாவது நீர் காற்றா மாற்றி அனுப்புறது தான் இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலர். அதாவது நீர் காற்று, அதாவது வர்ற தண்ணியை காற்றோடு சேர்த்து அடித்து தள்ளும். அதுதான் இதோட வேலையே. அது எந்த அளவுக்கு வந்து ப்ளோ பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இடமும் கரெக்டாக உங்களுக்கு வந்து கூலிங்காக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டலையும் உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது. அண்ட் தென் காஸ்ட் வைஸில் கம்மி தான், அதாவது கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமிடிஃபையரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கே மட்டும் இல்லை, முக்கால்வாசி ப்ராசஸில் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஃபுட் ஐட்டம்ஸையே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக இந்த ஹியூமிடிஃபையர் ப்ராசஸாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது. அதாவது நம்ம மினி ஏசி இருக்குல்ல, அதோட சேம் ப்ராசஸ் தான் இது ஹியூமிடிஃபையருங்கிறது. அதாவது அது எப்படி நீர் காற்றா மாற்றுதோ அது மாதிரி இது வந்து நீர் ஆவியாக மாற்றும். அதுதான் இந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே. அதனால தான் இது வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலரை விட இது நல்லா ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் இதுதான். பட் இதை நல்லா வைக்க தெரிஞ்சவங்க தான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா பயிர் ரொம்ப ஈரமாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் உங்களுக்கு மேக்ஸிமம் இதோட மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு அந்தளவுக்கு அதிகமாகவும் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். அண்ட் தென் வாட்டர் கூலிங்னால் ஒன்றும் பெருசு கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, ரூமை சுற்றி சாக்கை கட்டி விட்டு கீழே தண்ணி விட்டு ரூம் உள்ள பயிரை போட்டு பூட்டி வச்சுருவாங்க.
அந்த கூலிங் டைமுக்கு பதிலாக இதை பூட்டி வச்சுட்டாங்க. மேலே 2 ஃபேனையும் போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அது எப்போ வந்து கூலாகி ப்ராசஸ் முடியுதோ அப்போ தான் அதை எடுத்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வாட்டர் கூலிங் மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு வந்து என்னென்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப மைனஸ் ஆகும் இதில் மற்ற ப்ராசஸை விட உங்களுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லே பெஸ்ட்டு ஹோம் ஸ்கேல் மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஹியூமிடிஃபையர் தான். ஆனால் நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் சஜஷன் பண்ணுறது என்னென்னா கூலிங் ரூம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பாய்லர் ஹெட் குக்கர் கட்டும்போது ஒரு ரூம் மாதிரி ஒன்று கட்ட வேண்டிய நேரம் வரும். அப்போதைக்கு நீங்கள் கூலிங் ரூம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்ரு. அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு எலிவேட்டரே போட்டுக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.